வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, கன்சிடர் 5 அப்படின்னு வார வாரம் நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாக் இன்னைக்கு கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த வாரம் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது சரியா தப்பான்னு நீங்க ஒரு தடவை என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணி அதை உங்க போர்ட்ஃபோலியோல சேர்க்கலாமா வேண்டாமா. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் என்ன பண்றீங்கன்னா, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து கன்சிடரேஷன் லிஸ்ட்ல இருக்கா சொல்லுங்கன்னு. பட் அதுக்கான வீடியோ எதுவும் நம்ம தனியாக பண்ணதில்லை. இனிமே வார வாரம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கன்சிடரேஷன் 5 அப்படிங்கிற டாபிக்ல ஒரு வீடியோ வரும். அதுல எந்த ஸ்டாக் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு நீங்க பார்த்து இந்த வாரத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல கன்சிடரேஷன் பாயிண்டா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வாரத்துக்கான கன்சிடரேஷன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். இதோடைய பாஸ்ட் 10 இயர்க்கான ப்ரைஸ் சார்ட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இந்த கம்பெனி ஒரு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பேங்கிங் செக்டரில் ஒரு மிகப்பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி, ப்ரைவேட் பிளேயராக இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது உங்களுக்கு, நல்ல பிராண்டு, புரியுதுங்களா? நல்ல பிராண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து உங்கள் இந்தியா ஃபுல்லாக பெனிட்ரேஷன் இருக்குது. வேரியஸ் பிஸ்னஸில் இவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பேங்கிங் செக்டருக்கு ட்ரெண்ட் செட்டராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐசிஐசி பேங்க் தான் வருவாங்க. ஹை ரிஸ்க் எடுப்பாங்க. எல்லா கேஸ்லேயும் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்ல வர்றது எப்படின்னா, டிஜிட்டல் பேங்க் வந்த காலங்கள்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு புது புது ஏஐ டெக்னாலஜி உள்ள வர விஷயம் வரைக்கும் யார் முதல்ல கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்குறாங்க காம்படிஷனில், ஆல்மோஸ்ட் இவங்க லீடிங்கில் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் பார்த்து உங்களுடைய கன்சிடரேஷனில் இதை சேர்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ரெண்டாவது நம்ம இருக்கக்கூடியது என்னன்னா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். எஸ், உங்களில் பல பேருக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக்காக இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஸ்டில் இது கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருக்குங்கிறது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. எஸ், இவங்களோட லாஸ்ட் 10 இயர் ரெக்கார்ட் பாருங்கள், உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்குது. கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். ஏன்னா இது ஆர்என்டி மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் அப்பப்போ கூட குறைய ஆகிறது தான். பட் லாங் வே போகிறவங்களுக்கு இதை பற்றி பிரச்சனையே கிடையாது. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். பட் எனிவே நான் சொல்கிறேங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு அண்டர்கோ ஆல் த பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பல ஸ்டாக்ஸ், அதாவது நான் சொல்றது மருந்து ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கிட்ட இருந்து அதிகமான அப்ரூவல்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. அதில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கணிசமான மார்ஜின் இருக்குது சேல்ஸில். அதெல்லாம் வந்து இவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டுக்கு காரணம். நீங்கள் இதெல்லாமே கூட கன்சிடர் பண்ணலாமான்னு பாருங்கள். அடுத்தது நான் மூணாவதாக சொல்ல போகிறது வருண் பேவரேஜ். வருண் பேவரேஜஸ் தான் யாரு? பெப்சிகோ கம்பெனிக்கு பாட்டிலிங் செஞ்சு அனுப்பக்கூடிய ஒரு கம்பெனி அவுட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா இல்லாத மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெப்சிகோ பிஸ்னஸ்க்கு இவங்களுடைய பாட்டிலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கு உண்மை. அது உங்களுடைய லாஸ்ட் 10 இயர் ரெக்கார்டு உங்களுக்கு வைக்கிற அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆகவும் கண்டினியூஸாக இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குங்கிறது, குளோபல் லெவலில் இவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய மூணாவது கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் சேர்த்துக்கீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நாலாவதாக உங்களுக்கு யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா, எஸ், அசோக் லேலண்ட். அசோக் லேலண்டோடைய லாஸ்ட் 10 இயர் சார்ட் பாருங்க, கன்சிஸ்டன்ட் க்ரோத். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்க. இந்த கம்பெனியோட ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹெவி வெஹிக்கிளில், கமர்ஷியல் வெஹிக்கிளில் பெரிய லீடிங் கம்பெனியில் ஒன் ஆஃப் த லீடிங் இவங்க இருக்காங்க. இன்னைக்கும் கவர்மெண்ட் அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரி விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணும்போது, இன்னைக்கு நீங்க சென்னை மாதிரி சிட்டியில் பல இடங்கள்ல பாருங்க, கவர்மெண்ட் கிட்ட டெண்டர் இவங்களுடைய ஆர்டர் புக் தான் அதிகமாக இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட் தான் வெளியே அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, இவியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தான். ஸோ இன்றைக்கும் இவங்களோட ஆர்டர் புக்கு கொஞ்சம் கூட குறையாமல் வளர்ந்துட்டே வர்றது தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக போன 3 மாசமா, தோ இட் இஸ் மார்ச் ஏப்ரல் மே டைமில் கூட இது தொடர்ந்து வளர்ந்துருக்கு. வார் பேனிக் போயிட்டுருக்கு, ஆனால் ஸ்டாக் வளருது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களோட நாலாவது கன்சன்ட்ரேஷன் லிஸ்ட். இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஃபைனல் லிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெயில். கெயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கிறது தெரியுது. பட் இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த ஆயில் செக்டர் பற்றி எப்பவுமே ஒரு கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். இருந்தாலும் கூட இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியாவில் பல இடங்களில் பைப் லைன் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஆயில் சப்ளை பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ என்னதான் வார் பேனிக் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி என்றைக்காக இருந்தாலும் இந்த க்ரூட் ஆயில் விஷயங்கள்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போகக்கூடியது தான்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கும் டீசல் கார்ஸ்லேருந்து டீசல் வெஹிக்கிள் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு 10, 15, 20 இயர்ஸ் ஆகும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே போகிறதுக்கு. அப்படின்னா ஆயில் அண்ட் எனர்ஜி. அடுத்தது கேஸ். கேஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, க்ரீன் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, கோ க்ரீன் அப்படின்ட்டு. அதுக்கு கேஸும் யார்கிட்ட இருக்குது? எஸ், கெயிலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், மேனுஃபேக்சரிங்கில், சப்ளையில் கம்ப்ளீட்டாக கேஸ் வந்து ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ப்ராடக்டாக இருக்கிறதுனால இதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்னா எஸ் யூ கேன்.
இல்லையா? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள உங்களோட போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்படின்றத ப்ளீஸ் என்ஷூர். சும்மா ஏதோ நானும் இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க ஸ்டாக் வாங்குறத நிறுத்திட்டு, யார் எது சொன்னாலும் பரவால்ல. சொல்றது தப்பு கிடையாது. அது சரியா? தப்பா? அத நம்ம வாங்கி வைக்கலாமா? வேணாமான்னு யார் முடிவு பண்ணணும்? எஸ், நீங்க முடிவு பண்ணுங்க. நான் ஏற்கனவே எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும்? எப்படி பேலன்சிங் பண்ணணும்? இல்லன்னா எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கோடைய பிரைஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டாவது, நான் சொல்றேன் அக்யூரேட்டாவும் இல்ல. அப்ராக்ஸிமேட்டாவது நீங்க கண்டுபிடிக்க கத்துக்கணும். அப்பதான் நான் வாங்குன ஸ்டாக் இந்த வருஷம் இந்த ரேட் போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். போதா போகலையான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லாம நான் வாங்கிட்டேன் ஏறுமா ஏறாதா? அப்படின்ற சூழ்நிலையில நிச்சயமா நீங்க போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரைட். இப்போ நீங்க கம்யூனிட்டில யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துட்டேன். உங்க போர்ட்ஃபோலியோ பில்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை யாருக்காவது முடியல, பெண்டிங் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, டோன்ட் வரி. நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ ஃபர்தரா நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அந்த லிங்க்ல ஒரு வீடியோ இருக்கு. பாருங்க. பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஓகே. நான் எப்பவுமே சொல்றது தான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு, பணம் கொடுத்து உதவி செய்றத விட என்ன பண்ணலாம்? நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஐடியாஸ் குடுங்க. அவங்க லைஃப்ல மேல வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.